فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய பேர் அபு ஷெரீஃப். நான் நேட்டிவ் ஈரோடு. நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். என்னோடய பழைய பேர் கௌதம். நான் மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு பெண். என்னடா ஒரு பெண்ணால் மார்க்கத்தை ஏற்றுக்கிறான்னு நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் எனக்கு நாடியது ஒரு பெண்ணால். அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். அதாவது எல்லா மதங்களும் ஒன்று தான், எல்லா வேதங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை. நான் கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவனா. எனக்கு அந்த மைண்ட் செட்டில் இருந்தவனுக்கு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு நிக்கா முடிச்சு வைப்போம் அப்படின்ட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சரின்னு ஒரு நாள் வீட்டில் அம்மாட்ட மட்டும் சொன்னேன், இந்த மாதிரிம்மா நான் போய் விழுப்புரத்தில் ஒரு 3 மாதம் 70 நாள் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். விழுப்புரம் பஸ் ஏறிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் விழுப்புரம் போகிறேன், 70 நாள் வரமாட்டேன், பார்க்க மாட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் விழுப்புரம் நைட்டு 7:30 மணிக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த சென்டருக்கு வர அன்னைக்கு இந்த தாவா சென்டர் லைப்ரரியில் இருக்கிற அந்த முதல் நாள் எப்படின்னா, என் வாழ்க்கையில் எனக்கு அந்த முதல் நாள் அவ்வளோ பயமாக இருந்தது. அங்கே சென்டர் வரப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் வீட்டில் பேசக்கூடாது, வெளியே எங்கேயும் பேசக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் 5 நிமிஷம் தான் ஃபோன் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரல. எனக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு அழுகையாக வருது. எனக்கு என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, சரி 70 நாள் பல்ல கடிச்சு ஓட்டிடலான்னு ஒரு நாள் அந்த ஒரு இரவு தாண்டினேன். அந்த நைட்டுக்கு அப்புறம் மீதி இருந்த 70 நாட்களும் கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் கோல்டன் டேஸ்னு. என் வாழ்க்கையில் அந்த 70 நாளும் என்னோடய கோல்டன் டேஸ். நான் எவ்வளோ பயத்தோடு உள்ளே வந்தனோ, அந்த மொத்த பயமும் நான் போகிற கடைசி நாள் எனக்கு அது சோகமாக மாறிச்சு. இந்த மார்க்கத்தை கற்றுறதுக்கு நமக்கு வெறும் 70 நாள் தான் கிடச்சிதே அப்படின்னு. இந்த சென்டரில் இருக்கிறப்ப உமாயின் பாய்க்கு தெரியும், நான் இங்கே சென்டர் வரப்போ அதில் ஒரு 3 மாதமாக அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி வந்துடுறேங்க பாய், நாளைக்கு வந்துடுறேங்க பாய், ஒரு 10 நாளில் வந்துடுறேன்னு. ஒரு டைம் கோபமாக அவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டார், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க பாய், நான் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு. எனக்கு அவ்வளோ பயம். எனக்கு ஏன்னா நான் அந்த பொண்ணு வீட்டில் சொன்னப்போ நான் அதான் சொன்னேன், நீங்களாக இருங்க, நானாக இருக்கேன், எதுக்கு மாறணும்னு. ஆனால் இங்கே நான் அந்த குரானை திறந்து ஒவ்வொரு வசனங்களும் படிக்க நான் ஏன் பிறந்தேங்கிறது எனக்கு அப்போ தான் உணர்த்துச்சு. ஒரு எப்படி வேணால் ஒரு மனுஷன் வாழலாங்கிற வாழ்நாளில் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் சம்பாதிக்கிறதுலேருந்து நான் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஹராம் இதுக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு நான் வாழ்ந்த அந்த 25 வருஷம் வாழ்க்கை அது ஒரு மண்ணுக்கு கூட சமம் இல்லைன்னு தோணுனப்ப எனக்கு மார்க்கம் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு உறுத்துச்சு. நீ எப்படி வேணால் வாழலாங்கிற ஒரு மனுஷனை நீ இப்படி தாண்டா வாழணும்னு சொல்லுதுன்னா அந்த மார்க்கம், நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஈமான் என் உடம்புல இருந்து போகாது. நான் இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கிட்டு நான் வந்தனோ அதே மாதிரி எல்லாம் வல்ல இந்த உலகமும் நேர்வழியை பெறணும், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாரும் நேர்வழியை பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.